Taste the Daily. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வருவாய் கிராம உதவியாளர்கள் சங்கத்தினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பணியின் போது கிராம உதவியாளர்கள் இறந்துவிட்டால் அவர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்கிட வேண்டும், கிராம உதவியாளர்களை கிராம பணி தவிர மாற்றுப்பணிக்கு பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி முழக்கங்களை எழுப்பினர். இதேபோல நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி கோட்டாட்சியர் அலுவலகம், நாகை மாவட்டம் தலைஞாயிறு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழக அரசு கோரிக்கையை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் கிராம உதவியாளர்கள். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே வீராணம் ஏரியை சுற்றி குப்பைகள் கொட்டப்படுவதும் கருவேல மரங்கள் வளர்வதும் விவசாயிகளை வேதனைப்படுத்தியுள்ளது. நேரடியாக 50,000 ஏக்கரும் மறைமுகமாக 80,000 ஏக்கரும் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் வீராணம் ஏரியில் 17 கிலோமீட்டர் தூரத்திற்கு கருவேல மரங்கள் காடு போல் வளர்ந்து நீர்பிடிப்பு திறனை குறைப்பதோடு ஆடைகள், மருத்துவ கழிவுகள் மற்றும் கண்ணாடி உள்ளிட்ட பொருட்களும் கொட்டப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருப்பது குறித்து வேதனையடைந்த விவசாயிகள் குப்பை கொட்டுவதையும் கருவேல மரங்கள் வளர்வதையும் அடியோடு ஒழிக்க வேண்டுமென ஸ்டாலின் அரசுக்கு மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பருவம் தவறிய மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தியபடி ஏக்கருக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்கக் கோரி திமுகவுடன் கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியின் விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சிக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழையின் காரணமாக அறுவடைக்கு தயாரான 60,000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி வீணானது. இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு முறையாக கணக்கீடு செய்து உடனடியாக நிவாரணம் வழங்கக் கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்ட மலை கிராமங்களில் போதிய பேருந்து வசதி இல்லாததால் பொதுமக்கள் ஆபத்தான முறையில் பயணம் செய்கின்றனர். கூடலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கடந்த அதிமுக ஆட்சியில் போதுமான பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில் விடியா திமுக ஆட்சியில் போதிய பேருந்துகள் இயக்கப்படுவதில்லை. இதனால் ஒரே பேருந்தில் நூற்றுக்கணக்கானோர் பயணிக்க வேண்டிய நிலையுள்ளதால் நடத்துனர் உட்பட பலரும் படியில் தொங்கியபடி பயணம் செய்கின்றனர். மலைப்பாதையில் இப்படி பயணம் செய்வது ஆபத்தை விலை கொடுத்து வாங்குவது போல் உள்ளதென கூறும் பொதுமக்கள் இதற்கு தீய சக்தி திமுகவே முழு பொறுப்பேற்க வேண்டுமென ஆவேசப்படுகின்றனர். விழுப்புரம் அருகே அதிமுக ஆட்சியில் 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் கொண்டுவரப்பட்ட சுடுகாட்டு பாதை அமைக்கும் திட்டத்தை ஸ்டாலின் அரசு கிடப்பில் போட்டதால் ஆற்றில் சடலத்தை எடுத்துச் செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது. பில்லூர் கிராம மயானத்திற்கு செல்ல முறையான பாதை இல்லை. இதனால் இப்பகுதி மக்கள் மலட்டாற்றை கடந்தே செல்கின்றனர். மேலும் இங்கு சேதமடைந்த பில்லூர் சேந்தனூர் தரைப்பால பணி ஆமை வேகத்தில் நடைபெறுகிறது. இதனால் இறந்தவர்களை சுடுகாட்டிற்கு கொண்டு செல்ல அபாயகரமான முறையில் ஆற்றை கடந்து செல்ல வேண்டிய அவலம் ஏற்பட்டுள்ளது. இதற்கு திமுக அரசிற்கு மக்கள் மீதான அக்கறையின்மையே காரணம் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் இந்த தொகுதி சார்ந்த எம்எல்ஏகளும் இதை நேரில் ஆய்வு பண்ணி இந்த அடிப்படை வசதி இல்லாத இந்த மக்களுக்கு தயவு செய்து ஒரு ரோடு வசதி பற்றி இடுகாடு செய்து தருமாறு இந்த பொதுமக்கள் சார்பாக இந்த நேரத்தில் கேட்டு இந்த அவலத்தை பாருங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே மருந்தகத்தில் நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்த்தவர் சிக்கிய நிலையில் மருந்தகத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. கனியாமூரில் அசோக் என்பவர் நடத்தி வந்த மருந்தகத்தில் நோயாளிகளுக்கு ஊசி போடுவதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து அந்த மருந்தகம் ஆய்வு செய்யப்பட்டு அதற்கு சீல் வைக்கப்பட்டது. மேலும் அதிக வீரியம் கொண்ட மருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டு அசோக் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டு செல்லப்பட்டார். இதை அறிந்த பொதுமக்கள் மா சுப்பிரமணியத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள சுகாதாரத்துறை முறையாக மருத்துவ வசதி அளித்தால் நாங்கள் ஏன் இதுபோன்ற மருந்தகங்களை நாடப்போகிறோம் என கேள்வி எழுப்பினர். கடலூர் மாவட்டம் புவனகிரி பேரூராட்சியில் உயர் கோபுர மின் விளக்கு பழுதாகி 1 மாதத்திற்கு மேல் எரியாமல் இருப்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். புவனகிரி பேரூராட்சி புதிய பாலம் அருகில் ஹைமாஸ் எனப்படும் உயர் கோபுர மின் விளக்கு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மின் விளக்கு மின் வாரியத்தின் அலட்சிய போக்கால் எந்த பராமரிப்புமின்றி கடந்த 1 மாதமாக பழுதாகி எரியாமல் காட்சி பொருளாக வழிப்பறி செய்வோருக்கு வழிகாட்டியாக உள்ளது. இதனால் இந்த வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அச்சத்துடன் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் மின் வாரியம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விடியா திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர்கள் சங்கம் சார்பில் கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. கிராம உதவியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு விடியா திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர்.
இதேபோன்று திருவாரூரில் தமிழக அரசின் ஒருங்கிணைந்த ஓய்வு திட்ட ஆலோசனைக் குழு நடவடிக்கையை கண்டித்து சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஸ்டாலின் அரசின் நம்பிக்கை துரோக செயலை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் பட்டரவாக்கம் ஊராட்சியில் புதிதாக போடப்பட்ட சாலை சில மாதங்களிலேயே சேதமானதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். முதல்வரின் சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 77 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சில மாதங்களுக்கு முன் அமைக்கப்பட்ட பட்டரவாக்கம் திருவடிசூலம் செல்லும் 2 கிலோமீட்டர் தூர சாலை குண்டும் குழியுமாக உள்ளது. வனப்பகுதியை ஒட்டியுள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பயன்படுத்தும் இந்த சாலையை உடனடியாக சீரமைக்க வேண்டுமென வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.